வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கம் தருகிற நிகழ்ச்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்திற்கு விளக்கமாக இறை தூதர்களை வாழச் செய்து நேரான வழியை தொடர்ந்து காட்டி வந்தான். அந்த வகையிலே இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி வேதமாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் வழங்கி நமக்கு இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை தந்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலையும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலையும் நாம் அமைத்துக் கொள்வதுதான் நம்முடைய மறுமைக்கு பாதுகாப்பானது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நமக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய கொள்கை எது என்று கேட்டால் பலவிதமான முரண்பட்ட கொள்கைகளை ஒவ்வொரு சாராரும் இஸ்லாம் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய வணக்க முறைகளை பற்றி கேட்டால் ஒரு சாரார் ஒரு விதமாக வணங்க சொல்கிறார்கள், இன்னொரு சாரார் வேறு விதமாக வணங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி கர்நாடகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அவங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், திருமணம் இதுகளை பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் செய்வதற்கு மாற்றமா இருக்கும். தமிழகத்து முஸ்லிம்கள் செய்வதை போல அரபு நாட்டு முஸ்லிம்கள் செய்வதில்லை. அரபு நாட்டு முஸ்லிம்களை போல ரஷ்யாவில் இருக்கிற முஸ்லிம்கள் செய்வதில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு வேதம், ஒரு குர்ஆன், ஒரு நபி, ஒரு தலைவர், ஒரு மார்க்கம், ஒரு வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய நமக்கு மத்தியில் கொள்கையில வேறுபாடு, கோட்பாடுகள்ல வேறுபாடு, வணக்க வழிபாடுகள்ல வேறுபாடு, சடங்குகள்ல வேறுபாடு, இப்படி எல்லா விதங்கள்லையும் நம்ம முரண்பட்டு நிற்கிறோம். அப்ப இந்த முரண்பட்டு நிற்கிற காரணத்தினாலதான் நமக்கு கேள்விகள் கூட பிறக்கிறது. என்னங்க அவர் சுன்னத்துக்கிறார், நீங்க சுன்னத்து இல்லைங்கிறீங்க. அவர் ஹலாலுங்கிறார், நீங்க ஹலால் இல்லைங்கிறீங்க. அவர் செய்ய வேணாங்கிறார், நீங்க செய்ய சொல்றீங்க. அவர் இப்படி செய்ய சொல்றாரு, நீங்க அப்படி செய்ய சொல்றீங்க என்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாத்தின் பெயரால் பல விதமான நடவடிக்கைகள் நம்ம பார்க்கிறோம். மங்களூருக்கும் பெங்களூருக்குமே வித்தியாசம் இருக்கும். நீங்க மங்களூர் முஸ்லிம்கள் அப்படி உன்னிப்பா பாத்தீங்க என்று சொன்னா அவங்க கல்யாணத்தை எப்படி பண்றாங்க, அவங்க கர்மாதி எப்படி பண்றாங்க, அவங்க வணக்க வழிபாடு எப்படி சொல்றாங்க, அவங்க எப்படி வாங்க சொல்றாங்க, அப்படியே உல்டாவா இருக்கும் பெங்களூர்ல. பெங்களூர்லயே அந்த பள்ளிவாசல்ல ஒரு மாதிரியா இருக்கும், இந்த பள்ளிவாசல்ல ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப ஒரு ஊர்ல 4 பள்ளி இருந்தா 4 பள்ளிக்கும் 4 விதமா இருக்கிறது, 4 மஹல்லாவுக்கும் 4 விதமாக இருக்கிறது. இப்படி ஓட்டு குழப்பி அடித்திருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இது என்ன, இது ஒரு இஸ்லாம்னு சொல்றோம், அது இஸ்லாமா இது இஸ்லாமா, இஸ்லாத்துல இப்படி குழப்பம் இருக்குதோ என்கிற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் கூட சில பேருக்கு வரலாம். குழப்பம் இஸ்லாத்திலையா? நிச்சயமா கிடையாது. ஒரு குர்ஆன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமே ஆனால் நிச்சயமாக குழப்பத்திற்கு இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை மாத்திரம் நம்ம மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு குழப்பம் இல்லை. குழப்பம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனும் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலும் இல்லாம வேற வேற ஆதாரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அப்ப குழப்பம் வரத்தானே செய்யும். குர்ஆன்ல உள்ளபடி எல்லாரும் வாழ்ந்தோம்னு சொன்னா குர்ஆன்ல உள்ளதை எல்லாரும் செஞ்சிருவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி எல்லாரும் வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அதன்படி அனைவரும் செஞ்சிருவோம். வேணா புரிந்து கொள்வதால் ஏற்பட்ட சின்ன ஒரு 2-3 விஷயங்கள்ல சதவீதங்கள் வேணால் ஒரு வேறுபாடுகளா இருக்கக்கூடும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இஸ்லாம்ங்கிற பேர்ல ஒண்ணு செய்யறதா இருந்தா நீங்க உங்க வாழ்நாள்ல இது எந்த ஆதாரத்துல சொல்றீங்க
அப்படின்னு உலமாக்கள் நம்ம கேட்கிறோமா? உலமா எதையாவது சுண்ணத்தும்பாரு, நம்ம செய்வோம். இன்னைக்கு எல்லாரும் நோன்பு வைங்க பாரு, மேராஜில் நோன்பு வைங்க பாரு. நம்ம போய் அந்த உலமாட்ட அந்த மார்க் அறிஞ்சிட்டு போய் நீங்க நோன்பு வைக்க சொன்னீங்க வைக்கிறோம். மேராஜில் நோன்பு வைக்க சொல்லி குர்ஆன்ல இருக்குதா அப்படி கேட்டோமா? மேராஜில் நோன்பு வைக்க சொல்லி நபி சொன்னாங்களா அப்படி நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம என்ன செய்யறோம்? அஜர்த்து சொன்னா சரிதான். அது எப்படி அஜர்த்து அவரா சொல்லுவாரு? அவர் எப்படி மார்க்கத்தை உண்டாக்குவாரு? அவருக்கு இறைவன்ட்ட வஹி வருமா? அல்லாஹ் அவர்கிட்ட பேசுவானா? அப்ப அல்லாஹ்விடமிருந்து செய்தியை நபிகள் நாயகம் மட்டும்தான் வாங்கினாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு அஜர்த்து அவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் நமக்கு சொல்றாரு. நம்ம ஆதாரம் கேட்காமலேயே பின்பற்றிட்டு இருக்கிறோம். எதுக்கு நம்ம ஆதாரம் கேட்கறது இல்ல. தாயத்து போட சொல்லுவாரு, போடுறோம். தட்டெழுதி தருவாரு, கரைச்சு குடிக்கிறோம். நூல் முடிஞ்சு கழுத்துல போடுங்க பாரு, அதை போடுவோம். பாத்தியா ஓத சொல்லுவாரு, ஓதுவோம். அதை செய்யும் பாரு. எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு கேட்டா குழப்பத்துக்கு காரணம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு அஜர்த்தை மட்டும் நம்ப ஆரம்பிச்சோம்னா என்ன கதிக்கு ஆகும்? அந்த அஜர்த்து ஒண்ணு கூடும் பாரு, இந்த அஜர்த்து கூடாதும் பாரு, அவர் செய்யும் பாரு, இவர் செய்ய வேணாம் பாரு, இவர் இப்படி செய்யும் பாரு, அவர் அப்படி செய்யும் பாரு, வரத்தானே செய்யும். நம்ம கேள்விகள் கேட்கக்கூடிய நம்மள்ட்ட என்ன விழிப்புணர்வு வரணும்னு கேட்டா, கூடுமா கூடாதாங்கிற கேள்வியோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. கூடுமா கூடாதா, அதுக்கு என்ன ஆதாரம், இப்படி கேட்டீங்க பழகணும். கேள்விகள் யாரும் கேட்கலாம், எந்த அஜத்து நீங்க கேள்வி கேட்கலாம். இது ஹலாலா ஹராமான்னு கேளுங்களேன். ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்லுவாரு, சந்தோஷமா அதை மகிழ்ச்சி அடைவார். நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை போய் அஜர்த்திட்ட இது ஹலாலா ஹராமான்னு கேட்ட சொல்லுவாரா இல்லையா? ரெண்டாவது இப்படி கேளுங்க, சரி ஹலாலுங்கிறீங்களே என்ன ஆதாரம், என்கிட்ட ஆதாரம் கேட்கிறியா? அவர் சொல்றாரு ஒண்ணு அஜர்த்து. அஜர்த்து என்ன செய்யறாரு? ஹலாலா ஹராமான்னு கேட்டா பதில் சொல்லிடுறாரு. நீங்க ஹலாலுங்கிறீங்களா, அது என்ன ஆதாரம்? ஹராம்ங்கிறீங்களா, என்ன ஆதாரம்? அப்பதான் ஒரு கோபம் வருது. நீ 7 வருஷம் படிச்சியா, என்கிட்ட கேள்வி கேட்பியா? அதனால கேட்கிறோம், படிக்காதனால கேட்கிறோம். படிச்சா நம்மளே தெரிஞ்சுக்கிறோமே, எதுக்கு மட்டுமே கேட்கிறோம்? அவர் படிச்சிருப்பாரு, அதுக்குரிய வசனத்தை எடுத்து சொல்லுவாரு. அப்ப இது சுன்னத்தா சுன்னத்து இல்லையான்னு கேட்டா என்ன தேவைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது வரலா வரல இல்லையான்னு கேட்டா என்ன தேவைன்னு சொல்றாரு. 4 ரக்காத்தா 8 ரக்காத்தா எதையாவது சொல்றாரு. என்ன ஆதாரம் மட்டும் கேட்க இயலாது. மத குருமார்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, மௌலானாக்கள்கிட்ட, சேகுமார்கள்ட்ட, பெரியார்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, அஜர்த்துமார்கள்ட்ட எது கேட்க முடியாது? கூடுமா கூட, அதாவது அந்த அதிகாரத்தை அவங்கள்ட்ட விட்டுருணுமா? நீ ஆதாரம் சொன்னா கேட்டு போவியா? குர்ஆன்ல இருந்ததை ஏத்துக்குவீங்களோ? ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏத்து, நாங்க சொன்னா ஏத்துக்க மாட்டோம். அதனால அர்த்தம் அதுக்கு என்ன மீனிங்? நான் சொன்னா நீ கேட்கணும், ஆதாரம் கேட்கக்கூடாது. நான் எஸ்னா எஸ் தான், நோண்டா நோ தான். நான் தான் டிசைட் பண்ணுவேனே தவிர நீ என்ன எங்கிட்ட ஆதாரம் கேட்கிற? இந்த மனப்போக்கு நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க. எந்த மௌலானாக்கள், எந்த பெரியார்கள்ட்டையாவது போய் எந்த மசாயிலையாவது கேட்டுவிட்டு சரி சொல்றீங்க ஓகே, இதுக்கு என்ன ஆதாரம், எந்த வசனத்தில் இருக்கு, இதுக்கு ஏன் கோவப்படணும்? அப்ப கோவப்படும் போது விளங்குறோம், குழப்பம் இஸ்லாத்தில் இல்லை, குழப்பம் குர்ஆன்ல இல்ல, குழப்பம் நபி வழியில இல்ல, குழப்பம் இவர்கிட்ட இருக்குது. விளங்கி போச்சா? இப்ப ஏன் குர்ஆன்ல இருந்தா எடுத்து காட்ட வேண்டியதானே? இப்ப நம்ம இந்த கருத்துக்கு வந்துட்டோம் வைங்க, எல்லா முஸ்லீம் ஒரே மாதிரி ஆயிருவோம். எத்த செய்ய சொன்னாலும் சரி, தீன் இல்ல, துன்யாவுக்கு கிடையாது. துன்யா வாட்சி கட்டலாமா கட்டக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் தீன் கிடையாது. இதெல்லாம் நம்ம வசதிக்கு செய்யற காரியங்கள். இது வாட்சி கட்டினா 10 நன்மை, வாட்சி கட்டாடி 10 நன்மை கம்மின்னு இருக்குதா? மைக் வச்சுக்கலாமா கூடாது? இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. இதெல்லாம் நம்ம மார்க்கத்துக்கு இடைஞ்சல் இல்லாத எந்த காரியத்தை வேணாலும் செஞ்சுக்கலாம். எதுக்கு நம்ம மார்க்கம் தேவை? இபாதத்துகளுக்கு, தொழுகை, நோன்பு, திக்ரு, கொடுக்கல் வாங்கலுடைய ஒழுங்குகள், இதுகளை சொல்லி தருவதற்கு தான் மார்க்கம். அப்ப இந்த மார்க்க விஷயத்துல யாரு சொன்னாலும் சரி, எந்த ஜமாத் சொன்னாலும் சரி, எந்த இயக்கம் சொன்னாலும் சரி, எந்த பெரியார் சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி பழக வேண்டும் என்றால், நீங்கள் சொல்வதற்கு குர்ஆனில் என்ன வசனம் ஆதாரமாக இருக்கிறது, நீங்கள் சொல்வதற்கு எந்த நபி மொழி ஆதாரமா இருக்கிறது, இது அல்லாஹ் சொல்லித்தான் நீங்க சொல்றீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தான் சொல்றீங்களா, நீங்களா சொல்றீங்களா? இந்த பேஸ் இருக்குமேயானால் அந்த சமுதாயத்தை வழிகெடுக்க முடியாது. நம்ம பல துண்டுகளாக செதறி போனதற்கு என்ன காரணம்? இதானே
இப்ப பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க. சில பள்ளிவாசல்ல பாங்கு அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. சில பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா பாங்குக்கு முன்னாடி ஒரு பாங்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும்ல, அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்னமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல் பாங்கு சொல்லுவாங்க. சில பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி பாங்குக்கு முன்னாடி யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லிட்டு பாங்கு சொல்லுவாங்க. ஏன்பா இப்படி 7 விதமா சொல்றீங்கப்பா, இதுல ரசூலுல்லாஹ் எப்படிப்பா சொன்னாங்க? கேட்கலாமா இல்லையா? உனக்கு விருப்பத்தை நீ சொல்ற, உனக்கு விருப்பத்தை நீ சொல்ற, ஒவ்வொருத்தரும் அவன் விருப்பத்துக்கு பாங்குக்கு முன்னாடி ஏதாவது சேர்த்துக்கிட்டு போறீங்களப்பா. இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 முஅத்தின்கள் இருந்தாங்க. பிலால் இருந்தாரு, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் இருந்தாரு, அபு மஹ்தூரா இருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த பாங்குல முதல்ல அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடியும். இது தவிர ஏதாவது பாங்கல் இருந்துச்சா? அப்ப நபிகள் நாயகம் இப்படித்தான் பாங்க சொன்னாங்க என்று முடிவுக்கு வந்துட்டோம்னா 7 பள்ளி ஒரே பாங்க ஆகுமா? ஆகலாம். நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும். இதை சொல்லணும்னு நபிகள் நாயகம் சொன்னா சொல்லுவோம், நபிகள் நாயகம் சொல்லாம இருந்துட்டாங்கன்னா விட்டுருவோம். இப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினால் எல்லா பள்ளியிலையும் ஒரே மாதிரி பாங்க இருக்குமா? இருக்காதா? ஏன் ஒரே மாதிரி பாங்க இல்ல? நபிகள் நாயகம் சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நல்லது தானே கேட்டான்னு சொல்லுவாங்க, இன்னல்லாஹு மலாயிகத்துஹுன்னு சொல்றது கெட்டதா? உடனே பதில் சொல்லுவாங்க கெட்டது இல்ல. அதுக்காண்டி யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் ஓதி முடிச்சு பாங்க சொல்ல முடியுமா? பாங்க சொல்றதுக்கு முன்னாடி அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், அது குர்ஆன் நல்லதுதான். குர்ஆன் நல்லதுன்னா அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டி இருக்கும் பொழுது அந்த ஃபார்முலா எப்படி நீங்க மாத்துவீங்க? நல்லதுன்னு சொல்லி தொழுகையில உள்ள ரக்காத்துகள் நல்லதுதான். சுபஹ் தொழுகை 4 ரக்காத் ஆக்க முடியுமா? நல்லது தானே. ஒவ்வொரு ரக்காத்துக்கு நன்மை இருக்குல்ல, ஒவ்வொரு ருக்குவுக்கும் நன்மை இருக்குல்ல, ஒவ்வொரு சஜிதாவுக்கும் நன்மை இருக்குதுல்ல. நம்ம என்ன முடிவு பண்றோம்? இது 2 ரக்காத்தா இருக்குது, நம்ம இன்னையில இருந்து ஃபஜ்ருக்கு என்ன பண்ணுவோம்? 4 ரக்காத் ஆக்கிடுவோம். நன்மையாகுமா? கேட்டா அவன் சொல்றான், ஏன்டா 4 ரக்காத் நல்லது தானே, நான் சினிமா பாட்டா படிச்சேன், குர்ஆன் தானே ஓதுனேன். யாராவது ஒத்துக்குறீங்களா? ஏன் அந்த யூனிஃபார்ம் மாத்த விட்டதுனால அந்த குழப்பம். இது அல்லாஹ்வுடைய ரசூல்கள் அதிகாரத்தை கொடுத்து விடுவோம், நம்ம வாட்டுக்கு பேசாம பின்னாடி போயிட்டே இருப்போம். அதிகாரத்தை ரசூல்லாட்டு புடுங்குறோம். நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அதிகாரத்தை எடுத்து அஜர்த்துமார்கள்ட்ட கொடுத்துட்டோம், பெரியார்கள்ட்ட கொடுத்துட்டோம், ஜமாத்து தலைவர்கள்ட்ட கொடுத்து விட்டோம், நிர்வாகிகள்ட்ட கொடுத்து விட்டோம், இயக்கங்கள் கையில கொடுத்து விட்டோம். அதிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூல் கையில மட்டும் இருந்தால், மார்க்கத்தில் சட்டத்தை எஸ் நோன்னு சொல்ற ஒரு அதிகாரம் அல்லாஹ் வழியாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் அவங்களோட நிறுத்தப்படுமையானால் நமக்குள்ள இவ்வளவும் இருக்குமா? ஒரு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றா எவ்வளவு அழகா இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி நோன்பு வச்சா எவ்வளவு அழகா இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி ஜக்காத்து கொடுத்தா அழகா இருக்கும், ஒரே மாதிரி ஹஜ் செய்தால், ஒரே மாதிரி நல்லது கெட்டவர்கள் செஞ்சால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வருஷத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், வருஷத்துல 2 தடவை தொழுகிற பெருநாள் தொழுகை. இந்த பெருநாள் தொழுகையை எடுத்துக்கொண்டீர்களேயானால் இது கூட நபிகள் நாயகம் சொன்னபடி நம்மள்ட்ட இருக்குதா? வாரம் தொழுவுறது, டெய்லி தொழுவுறதெல்லாம் விடுங்க. வருஷத்துக்கு 2 தடவை செய்யறமே 2 பெருநாள், நோன்பு ஹஜ் பெருநாள். இந்த 2 பெருநாளையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நம்ம நடத்துறோமா? எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். என்ன நபிகள் நாயகம் காலத்தில் நடைமுறை? பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல தொழுகவே இல்லை, திடல்ல தான் தொழுவாங்க. மதீனாவுக்கு போன பிறகு 10 வருஷ காலமும் இத்தனைக்கு அந்த பள்ளிவாசல் எப்படி பள்ளிவாசல்? சிறந்த பள்ளிவாசல். நம்ம பள்ளிவாசல் மாதிரி பள்ளிவாசல் இல்லை, நம்ம உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் சமமானது. 3 பள்ளிவாசல்களுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது, பாக்கி உலகத்தில் 50 பள்ளி ஒரே அந்தஸ்து தான். இந்த 3 பள்ளியை தவிர பெங்களூர் பள்ளிக்கு மெட்ராஸ் பள்ளிக்கு ஒரே அந்தஸ்து தானே. இந்த பள்ளி சிறந்தது, அந்த பள்ளி மட்டும் நீங்க சொல்ல முடியாது தானே. ஆனால் 3 பள்ளிவாசல் மட்டும் சிறந்ததுன்னு சொல்லலாம். ஒன்னு காபத்துல்லாவை சுத்தி இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த பள்ளிவாசல், 2வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கையால் கட்டிய மஸ்ஜித் நபவி என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவில் இருக்கிற பள்ளிவாசல், இன்னொன்னு ஜெருசலம்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த ஒரு பள்ளிவாசல். இந்த 3 பள்ளிவாசல்களுக்கும் தனி சிறப்பு இருக்கிறது.
அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் அந்த சிறந்த பள்ளியில தொழுவல. 5 வேளை அங்க தொழுகிறாங்க, ஜும்மா அங்க தொழுகிறாங்க, எல்லா நடவடிக்கைகள் அங்க பண்றாங்க. பெருநாள் தொழுகை மட்டும் வெளியே கொண்டு வர்றாங்க. இது எந்த நம்ம ஏன் வெளியே தொழுவ மாட்டேங்கிறோம்? பெருநாள் அன்னைக்கு பள்ளிவாசல் ஏன் தொழுவுறீங்க நீங்க? ஆனா வருஷத்துக்கு 2 தடவை கூட நபியை பின்பற்ற மாட்டீங்களா? டெய்லி தொழுகிறானாச்சு பள்ளிவாசலுக்கு போய் ரசூலுல்லாஹ் பின்பற்றான்னு வந்துடும். வருஷத்துக்கு 2 தடவை தான் இஸ்லாத்தை பத்தி தெரிய வர்றான், அப்ப கூட தப்பா தெரியலாம். அப்ப கூட தப்பான முறையில் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய பல சுன்னத்துகள் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு வர சொன்னாங்க? பெருநாள்ங்கிறது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். அன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா ஒருத்தர் சந்திக்கணும், ஒருத்தருடைய சந்தோஷத்தை அடுத்தவரோட பகிர்ந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெண்களும் அந்த இடத்துக்கு வரணும்டாங்க. எங்க வரணும்டாங்க? பெருநாள் தொழுகிற இடத்துக்கு பெண்களும் கம்பல்சரியாக வரணும். புகாரியில தமிழ்ல எல்லாம் வந்துருச்சு, இங்கிலீஷ்ல வந்திருக்கிறது, படிச்சு பாருங்க. முதல் வால்யூம்ல பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் கண்டிப்பா வரணும், அந்த திடலுக்கு வரணும். பெண்கள்ல கூட இந்த மாதவிடாய் காலத்து பெண்கள் இருக்காங்களா, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், அவங்களும் அந்த இடத்துக்கு வரணுமா. தொழுவும் போது மட்டும் ஒதுங்கி இருந்துக்கணும். தொழுகை முடிஞ்சவன மற்ற விஷயங்கள்ல அவங்க பங்கெடுத்துக்கணும், ஒருத்தர் பார்த்துக்கிறணும். பெண்கள் தங்களுக்குள்ள சந்தோஷத்தை பெருநாள் வாழ்த்து ஒருத்தருக்கு சொல்லிக்கிறணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதவிடாய் பெண்களும் கூட அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக பள்ளி வாசல்ல வர முடியாதுல்ல. பள்ளி வாசல்னா மாதவிடாய் காலத்துல வர முடியாது, வெளியே கொண்டு போனதான் சாத்தியமாகும். அதுக்காக நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? பள்ளிவாசல்ல தொழுவாம ஓபன் பிளேஸ்ல போய் தொழுது, அதுல பெண்களையும் வர சொல்லி, மாதவிடாய் பெண்களா இருந்தாலும் வரணும்னு சொல்லி, அவங்க தொழுவும் போது மட்டும் ஒதுங்கிக்கணும். பயான கேட்கலாம், மற்ற விஷயங்கள் துவாக்கள்ல சேர்ந்து கொள்ளலாம், அந்த மாதிரி ஒருத்தர் சந்திச்சு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளலாம். அப்படி ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹ் பண்ணுனாங்கல்ல, அது நம்மள்ட்ட இருக்குதா? என்ன அப்ப நபிகள் நாயகம் சொன்னபடி பெருநாளையே நடத்தாத நம்ம மற்றவர்கள் என்ன பண்ணிருப்போம்? என்னவெல்லாம் மாத்தி இருப்போம்? பெருநாள் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல 7 தடவை தக்பீர் சொன்னாங்க, இரண்டாவது ரக்காத்துல 5 தடவை அதிகப்படியான தக்பீர் சொன்னாங்க. 3 3 6 அவங்க சொன்னதே இல்லை. அவங்க வாழ்நாள்ல தொழுத எந்த பெருநாள் தொழுகையிலேயே முதல் ரக்காத்துல 3 இரண்டாவது ரக்காத்துல 3 தக்பீர் சொன்னது இல்லை. ஆனா 90% முஸ்லிம்கள் இந்தியாவில் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அந்த வருஷத்துக்கு ஒரு காலத்துல தொழுகையை கூட வீணாக்கிட்டு இருக்கிறோம். 3 3 தான் சொல்றாங்க. 3 தக்பீர்கள் தான். முதல் ரக்காத்துல ஒரு 3, இரண்டாவது ரக்காத்துல 3 3 3 ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம். காட்ட இயலாது. நபிகள் நாயகம் பெருநாள் தொழுகையில எங்க பெரியார்கள் அப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுவாங்க. அந்த இமாம் சொன்னாரு, இந்த மௌலானா சொன்னாரு, அந்த அபூ ஹனீஃபா சொன்னாரு, இந்த ஷாஃபி சொன்னாரு, யார் யாரையே காட்டுவாங்க. அவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எல்லாம் வஹி வரல. அல்லாஹ்விடமிருந்து செய்தி அவங்களுக்கு எல்லாம் வரல. அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்றது நபிகள் நாயகம் மட்டும்தான். அவங்க எப்படிப்பா தொழுதாங்க? 3 3 6 தக்பீர் சொன்னாங்களா? இல்ல. அப்ப ஏன் ஒரு பெருநாள் தொழுகை கூட நாசமாக்கணும்? புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன் இதெல்லாம். அப்ப நம்ம நபிகள் நாயகத்தினுடைய வழியில் இருந்து வெகு தொலைவுக்கு நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். அப்ப இபாதத்துகள்லாம் இப்படி போனா மறுமையில் என்ன நமக்கு கிடைக்கும்? இந்த தொழுகை எதுக்கு தொழுவுறீங்க? அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுவதற்காக. ரசூலுல்லாஹ் தொழுதபடி தொழுதா நன்மை கிடைக்குமா? நம்ம இஷ்டத்துக்கு தொழுதா நன்மை கிடைக்குமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்க தொழணும். நான் தொழுது காட்டுவேன், அதை பாருங்க, அது மாதிரி தான் நீங்களும் தொழணும். எப்படிலாம் தொழுது காட்டினாங்க தெரியுமா? மெம்பர், அகலமான மெம்பர் படியை போட்டு அது மேல ஏறி நின்று மக்கள்லாம் பார்க்கறதுக்காக வேண்டி அதுல தக்பீர் கட்டி அதுல குனிந்து அதுல சைலா செய்து என்ன பாத்துக்க, இப்படிதான் தொழணும் என்று அவ்வளவு அற்புதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்று தந்தாங்க. அதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு கேட்க மாட்டேங்கிறோம். இப்படி செய்யறீங்களா? ரசூலுல்லாஹ் இப்படிதான் செஞ்சாங்களா? செய்ய சொன்னாங்களா? தொழுகை அப்படி இல்ல, நோன்பு அப்படி இல்ல, ஜக்காத் அப்படி இல்ல, ஹஜ் அப்படி இல்ல, ஏதோ ஊர் வழக்கத்துல என்ன இருக்கு அதெல்லாம் இபாதத்துன்னு ஆயிப்போச்சு. அப்ப இந்த நிலை மாறுவதா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேள்வி பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறேன்னு, அல்லாஹ் சொன்னாதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் மார்க்கம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்றை நானா பதில் சொல்லும் பொழுது கூடும் என்றோ கூடாது என்றோ சொன்னால் அது இந்த காலம் அந்த காலம் விட்டுறணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை எடுத்து சொல்வதற்கு தான் எங்களுக்கெல்லாம் உரிமை இருக்கிறத தவிர
நாங்களா தயாரித்து சொல்வதற்கு உரிமை கிடையாது. நாங்களா இஷ்டத்துக்கு ஏதாவது உண்டாக்கி உங்களுக்கு சட்டங்களை உருவாக்குறதுக்கு அதிகாரம் இருக்கா? அது கிடையாது. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.